ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சின்ன வெங்காய குழம்பு செய்ய போகிறோம். சின்ன வெங்காய குழம்பு வந்துட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி இருக்கும். புளி குழம்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி அயன் கடாய் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு கடாய் சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் போடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் கடுகு ரெண்டும் சேர்த்து போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் கருகிடும், அதனால் லைட்டாக துழவி கொடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்துட்டு வதங்கட்டுங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுதுங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் பிரிஞ்சு வரும். வதங்க வதங்க ஒரு லேயராக பிரிஞ்சு வரும், உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெங்காயம் பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெங்காயத்தை விட கூடுதலாக போட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 3 பேர் ஆகிற அளவுக்கு, 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சமைக்கிறேன். அதனால தான் எல்லாமே கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கூட சால்ட்டு போட்டுக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி, நல்லா கலரிடுங்க. இந்த வத்த குழம்பை பொறுத்த மட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினாதாங்க குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி திக்காக இருக்கும். நான் இந்த குழம்புல சேர்க்குறதுக்கு தனியாக வந்துட்டு அன்றைக்கி புளிக்குழம்பு வச்சுருப்பப்போ பார்த்துருப்பீங்க. புளியோதரை சாதம் கலர்றதுக்கு வெந்தயம், மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு காரக்குழம்பு செய்கிறீங்க, இல்லை ஒரு வெந்தய குழம்பு செய்கிறீங்க, இல்லை புளிக்குழம்பு செய்கிறீங்க, சின்ன வெங்காய குழம்பு, எந்த குழம்புக்குமே நல்ல குழம்பு எல்லாமே நம்ம தாளித்து முடித்து அதை ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நமக்கு வதங்கணும். இந்த தக்காளி இந்த குழம்புக்கு வந்து நல்ல காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அப்பளம் வச்சு கொடுத்தா நல்லா. இப்போ நல்லா வதங்கிடுச்சு.
உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரைச்சி கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புளியோடவே மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ஊற்றிடுவாங்க. நான் இதில் தனியாக தாங்க போடுவேன். ஏன்னா புளி வந்துட்டு கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாசனை, மிளகா பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் போட்டு ஒரு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளி கரைசல் ஊற்றுவேன். இந்த இரும்பு கடாய் வந்து நான்ஸ்டிக் மாதிரிங்க. அதாவது உங்களுக்கு அடியில் வந்துட்டு எதுவுமே பிடிக்காது, ஒட்டி போகாது. அதே மாதிரி நல்லா வதக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதில் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நாங்கள் புளி கம்மியாக சாப்பிடுவோம். அதனால தான் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டு புளியை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுட்டு கரைச்சிட்டா போதும். ஒரு வேளை புளி அதிகமாக புளிப்பு வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், புளி அதிகமாக சேர்த்துட்டு தக்காளியை குறைச்சிக்கோங்க. இதுவும் அதிகமாக இருந்தால் அதுவும் அதிகமாக இருந்தால் குழம்புல ரொம்ப புளிப்பு வந்துடும். அதே மாதிரி இந்த சின்ன வெங்காய குழம்புக்கு ஒரு சிலர் வெல்லம் போட்டு செய்வாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், இதில் வதக்க வதக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் நான் முன்னாடி வந்து தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் தான் சால்ட்டு போட்டேன். இப்போ குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு கிளறி விட்டு இப்போ பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வந்து மசாலாவாக இருக்குது. இப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கலரி லஞ்சு கட்டுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். கொதிக்க வைக்க வரைக்கும் டைம் பண்ண தேவையில்ல. இப்படியே கலரி கட்டிட்டு ஒரு அப்பளம் வறுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைசல் ஊற்றிக்கிறேங்க நான். நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து திக்காகட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இது மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு பொடி சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பொடியை வந்துட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டாலே போடுங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தொக்கை எடுத்து வச்சுருந்து அப்படியே நீங்கள் சாப்பாடு கலரி கொடுத்தா கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே தண்ணி ஊற்றி எங்கடா கொதிக்க வைக்கிறது அப்படின்னு தோன்றப்ப நீங்கள் அது மாதிரி இறக்கி வச்சு சாப்பாடு கலரி கொடுத்தா கூட சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி புளிக்குழம்பு இது மாதிரி நீங்கள் திக்காக கொதிக்க வச்சு 2 நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பாடு. சாதம் சுட சுட வடிச்சிட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இப்போயே தெரியும் திக்காக ஆயிடுச்சு குழம்பு. இதை சிம்மில் வச்சு இந்த மேலே இந்த சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் முட்டை வந்துட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லாம். முட்டை ஆம்லேட் நீங்கள் சாதாவாக போடுற மாதிரி இல்லை, இப்போ வேறு ஒரு மெத்தடில் நான் போடுவேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா அப்பளம், இது 2 வச்சு சாப்பிட்டா ரொம்ப
சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.